வந்து மாலை வணக்கம், மாலை வணக்கம். அண்ணா அண்ணாமலை மாலை வணக்கம். நைட்டு படுத்தா தூக்கம் வராது. அவ்வளோ கடன் பிரச்சனையில நாங்க இருந்துருவோம். இருந்து இப்ப தான் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் எந்த வேலையுமே தெரியாது. நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்து எனக்கெல்லாம் ஒரு வேலையும் தெரியாது. எந்த ஊருன்னே தெரியாது. எங்க கொண்டு போய் என்ன விட்டுருக்காங்களோ அங்கேயே தான் நான் இருப்பேன். அதுக்கடுத்து அடுத்த தெருவுக்கு போக கூட தெரியாது ஒரு புது ஊர்ல. அந்த மாரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி எனக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்து ஒரு வீட்டு வேலை, அப்புறம் சமையல் வேலை எல்லாமே எல்லா வேலையுமே நான் பார்த்து, பார்த்து நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். பசங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. பசங்க ஆசைப்பட்டு எதுவும் கேட்பாங்க. அப்படி என் லைஃப்ப வந்து நான் வந்து 1000 பேர் 1000 கனவு காணுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாரி தான் எனக்கும் நானும் கனவு கண்டுருக்கேன். அது அப்படியே வாழ்க்கையில வந்து அது நடக்காது. எல்லாருக்குமே வந்து அது நடக்காது. ஒருத்தவங்க வந்து சிலவங்க நெனைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி எப்படியா அமையும். சிலவங்க எல்லாமே ஆசைப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதுல நானும் ஒரு ஆளு. அப்புறம் என்ன பண்ணணும், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாரி நான் மாத்திக்கிட்டேன். சரிங்களா? அதுக்காக அங்க போக்கூடாது, இங்க போக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இத தவிர்த்து நம்ம எப்படினாலும் நாணயமா அந்த உலகத்துல நிம்மதியா வாழலாம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இது மட்டும் இல்லாம நம்ம எப்படினாலும் இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அதனால. பாத்திரம் வெளக்கலாம், எச்சி பிளேட்டு கழுவலாம், எச்சி இலை எடுக்கலாம். எல்லாமே ஒரு வேல தான். அந்த வேலையெல்லாம் நான் பார்க்காம நான் செஞ்சிருக்கேன். அவ்வளவும் செஞ்சு, செஞ்சு, செஞ்சு தான் இப்போ வந்து சரி லாஸ்ட் முடிவா நான் அந்த யூடியூப் சேனல எடுத்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல ஒரு மாசம் ஒரு 5000 ஒரு 4000 ஒரு 10,000 இது கிடைச்சா எனக்கு ஒரு சேவிங்ஸ் என் பசங்களுக்கு ஒரு படிப்பு செலவு ஏதோ ஒரு செலவுக்கு ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். தயவு செஞ்சு மனசு கஷ்டப்படுற மாரி எதுவுமே நீங்க பேசாதீங்க. பிடிச்சா பாருங்க, பிடிக்காட்டி தள்ளி விட்டு போயிருங்க. பிடிக்கலனாலும் அன்பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிக்கிறவங்க 10 பேர் இருக்காங்களா, அது எனக்கு போதும் அவ்வளோதான். எனக்கு நீங்க 1000 பேர் இருக்கீங்க. 1000 பேர் நீங்க வலுக்கட்டாயமா என் வீடியோ பார்க்கணும். 1000 பேருக்கு என்னைய பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட முடிவு நோக்கம் கிடையாது. பிடிச்சவங்க எனக்கு 10 பேர் உண்மையான ஒரு மனசோட இருந்தா எனக்கு போதும். மாலை வணக்கம். லைக் டன் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைக் போட்டிருக்கீங்க. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இனிய மாலை வணக்கம். வணக்கம்ண்ணா வணக்கம். பைத்தியங்கிறீங்க, மெண்டலுங்கிறீங்க. எல்லாருமே அதே ரீல்ஸை தான்ப்பா எடுத்து போடுறாங்க. நான் மேக்கப் போடாமல் போடுறேன். டீ குடிச்சாச்சா? இல்லை, நான் இனிமேல் தான் டீ எல்லாம் குடிக்கணும். லேட் ஆகும். நான் அந்த கொஞ்சம் வேலை இருந்துச்சு. தோட்டத்தில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த வெயிலில் கடந்து அவ்வளோக்கு தென்னை மரத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சி அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இப்போ தான் வந்து நான் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். நைட் நேரம் என்னால் இன்னைக்கு கொஞ்சம் லைவ் போட முடியாது. நைட் நேரம் கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில். இன்னும் ஒரு வேலை நான் பார்க்கல. வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது. அதனால் நைட் நேரம் லைவ் போட முடியாது. சரி, நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னோடனே எனக்கு இந்த கமாண்டெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் இந்த டாபிக் பேசவே எனக்கு வரல. சும்மா ஜாலியாக கொஞ்சம் நேரம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அதுக்குள்ளேயும் அவங்க மெசேஜ் அனுப்புனது பார்த்த உடனே எனக்கு எல்லா எல்லா கமாண்டும் எனக்கு நினப்பு வந்துட்டு. ஓகே, லைக் போட்டாச்சு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எம்பி காலி ஆகிட்டு எனக்கு அது தெரியாமையே. சகோதரி, எங்கள் பையன் பிறந்த நாள் இன்று. பையன் பிறந்த நாள். ஓகே, ஓகே அண்ணா. பையன் பேர் என்னண்ணா சொல்லுங்க. குட்டி பையனா பெரிய பையனா? குட்டி பையனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ண்ணா. தனுஷ்குமார். ஓகே, ஓகே தனுஷ்குமார், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. அவன் பேபி மேன். தர்ஷன்குமார் சரி தர்ஷன்குமார். பிறந்த நாள். ஓகே, ஓகே. நீங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணீங்களா என்னலாம் தெரியாது. எங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் கிடையாதுண்ணா. எங்கள் வீட்டில் 2 வயசு முடிந்து 3வது வயசு. ஓகே, ஓகே. குட்டி பையன், குட்டி பையன். ஓகேண்ணா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தர்ஷன் குட்டி.
மகேஷ் மகேஷ்